அக்டோபர் 2021 நடக்குது. அந்த லக்னோங்கிற பகுதியில் வந்து இந்துக்கள் வந்து 71%, முஸ்லீம்கள் 26%. அப்போ 71% இருந்தால் கலவரம் வராதுங்கிறார் இவர். நாங்கள் நிறைய இருந்தால் கலவரம் வராதுங்கிறாரு. அவங்க 71 இருக்கிறாங்க, முஸ்லீம் 26 இருக்கிறாங்க லக்னோவில். அங்கே கலவரம் 2021 ஒரு கலவரம் வந்திருக்கு. அப்போ இவருடைய அந்த புள்ளி விவரம் வந்து அவர் சொல்வதை பொய்யாக்குது. அதே மாதிரி வந்து புலந்து ஷஹர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. அது 2004. இந்த புலந்து ஷஹரில் இந்துக்கள் 70%, முஸ்லீம்கள் வந்து 29. கலவரம் நடந்த அனைத்துலேயும் பாருங்கள் இந்துக்கள் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறான், இந்த கலவரம் நடந்த அனைத்து பகுதியிலையும் முஸ்லீம் சிறுபான்மை தான். முஸ்லீம் சிறுபான்மையாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்க, முஸ்லீம் பெரும்பான்மையாக இருந்தால் தான் கலவரம் வரும்னு அவர் சொல்கிறார்ல. அது அந்த புலந்து ஷஹருடைய புள்ளி விவரம் வந்து அதையும் பொய்யாக்குது.